பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் ரொம்பவே கோவமா இருக்காங்க. கஸ்டமர் வந்து பாண்டியா கடன் வச்சுக்கோப்பா, இன்னும் 2 நாளா திருப்பி கொடுத்துருன்னு சொன்னதும் பாண்டியன் பயங்கரமா கோவப்பட்டு கண்டபடி பேசிட்டு இருக்காங்க. இது சரவணனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அப்பா, என்ன கோபம் எப்படி இருந்தாலும் வியாபாரத்துல காட்டக்கூடாதுன்னு நீங்க தானப்பா சொல்லியிருக்கீங்க. இப்ப என்னப்பா நீங்களே இப்படி ஒரு கோவத்தை காட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில் பேசினதை நினைச்சு நீங்க வருத்தத்துல இருக்கீங்களா? இங்க பாருடா, அவன் பேச்ச எடுக்கவே எடுக்காத, எனக்கு வர்ற கோவத்துக்குன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து பழனி வராங்க. பழனி வந்ததுமே என்னாச்சு மாமா, எதுக்காக இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் சரவணன் சிம்பாலிக்கா இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. பழனி மச்சான் சொல்லி கூப்பிட்டதும், ஏண்டா செந்திலுக்கு நீதான் கூட இருந்து ஊத்தி கொடுத்தியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் மச்சான், நான் மட்டும்தான் கூட வந்தனா? ஏன் கூட கதிர் தானே வந்தான், ஏன் அவனெல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு பழனி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, இதுக்கு மேல எவனாவது குடிச்சிட்டு என் முன்னாடி வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவப்பட்டு போறாங்க. ஏண்டா குடிச்சிட்டு வந்ததுக்கா உன் அப்பா இவ்வளவு கோவமா இருக்காருன்னு சொல்லி பழனி கேக்குறாங்க. ஐயோ மாமா, அது மட்டும் இல்ல, நடந்தது என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இது கேட்டு பழனிக்கும் பயங்கர ஷாக்கிங் ஆகுது. அடுத்ததான் நம்ம கோமதியை காட்டுறாங்க. கோமதி ஒரு மாதிரி வருத்தமா இருக்காங்க. அப்ப அரசு, என்னாச்சுமா, எதுக்காகமா இவ்வளவு வருத்தமா இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லடி, செந்திலுக்கும் ராஜுக்கும் வாக்குவாதம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ மீனாவும் ராஜுவும் பேசாம இருப்பாங்களோன்னு நினைச்சு மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ராஜு கிச்சனுக்கு வராங்க. பின்னாடி மீனா வந்ததும் உடனே ராஜு மீனா கிட்ட, நான் செந்தில் மாமாவை அப்படி எதிர்த்து பேசணும்னு நினைக்கல, கதிர் எப்படியும் எதிர்த்து பேச மாட்டான், அதனாலதான் நான் பேசினேன். இருந்தாலும் செந்தில் மாமா பேசினது தப்பு தானே அக்கா, மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மீனா கிட்ட கேக்குறாங்க. மீனாவும், இதுல உன்னுடைய தப்பு என்ன இருக்கு, அவர் அப்படி பேசியிருக்க கூடாது, ஆனா அவர் அப்படி பேசுறது கிடையாது, வேலை போன விஷயம் திரும்ப திரும்ப எல்லாரும் அதை பத்தியே பேசுறது, இதனாலதான் அவர் அப்படி பேசிட்டாரு, அதனால நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் அவர் பேசினதுக்கு. விடுங்கக்கா, இதுல என்ன இருக்கு, நான் பேசுனதுனால நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்களோன்னு நினைச்சேன். அட போ ராஜு, இதுக்காகலாம் யாராவது பேசாம இருப்பாங்களான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கோமதி. அடுத்ததான் முத்துவேல் சக்திவேலை காட்டுறாங்க. முத்துவேல் வந்து சக்திவேல் கிட்ட, ஏ சக்தி, வக்கீல வர சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லைன்னா கொஞ்சம் சில விஷயம் இருக்கு, அது உங்ககிட்ட பேசிட்டு வக்கீல வர சொல்லலாமா, இல்ல வக்கீல வர வச்சுட்டு பேசலாமா யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னதும் உடனே முத்துவேல், என்ன விஷயம் சொல்லுன்றாங்க. என்ன, இந்த வீட்டுக்காக ஓட உழைச்சது நீங்களும் நானும், நமக்கு அப்புறம் குமாரு, அப்படின்னா குமாருக்கு தானே இந்த வீடு வரணும், ஒண்ணுத்துக்கு உதவாத இந்த வேறு பையனுக்கு எதுக்காக வீடு கொடுக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சுகன்யாவுக்கு பயங்கர கோவம் வருது. என்ன மாமா, எதுக்காக அவரை பார்த்து ஒண்ணுத்துக்கு உதவாத வெறும் பையன் சொல்றீங்க, இப்படி எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. வெறும் பையன் சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு மாறி மாறி ஆர்கியூமெண்ட் வருது. இங்க பாருங்களேன், இந்த வீடு எங்களுக்கு வந்தே ஆகணும், இவன் ஓடுகாலியோட முந்தானி புடிச்சிட்டு போனவன், அவங்களுக்காகலாம் எங்களால சொத்தெல்லாம் கொடுக்க முடியாது, ஏதோ கடை வச்சு கொடுத்தோமா, 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ நிலம் கொடுத்துட்டா போதும், சொத்தெல்லாம் 3 பங்கா போட முடியாதுன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சுகன்யாவும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அண்ணே, எதுக்காகண்ணே இப்படி பேசுற, உன் சொத்து எதுவுமே எனக்கு வேணாம், நீ வச்சு கொடுத்த கடையும் எனக்கு வேணாம், அதுக்காக ஒண்டி வந்தவன் ஓடுகாலி இப்படி எல்லாம் பேசாதுன்னு சொன்னாலும் அப்படிதாண்டா பேசுவேன், நீ எனக்கு தம்பியே கிடையாது, நீ யாரோ நான் யாரோடன்னு சொல்லி சக்திவேல் பேசுறாங்க. இதை கேட்ட பழனி என்ன முடிவு எடுக்க போறாங்க, பழனி விட்டு மொத்தமா வீட்டை விட்டு வெளியே வந்துருவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.